ஒடிசாவை சேர்ந்த அந்த கல்வி அமைச்சர் மாதிரி சூடு சொரணம் இல்லாமல் இருக்கிறதா? உன்னோட தாய்மொழிக்கு எதிராக உன் மாநிலத்தில் ஒடியாவை தூக்கி மூலையில் போட்டுட்டு இந்தியை திணிக்கிறான். நீ இந்தியை ஆதரிச்சுன்னா உனக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்குறேன், உனக்கு அமைச்சர் கொடுக்குறேன்னு நீ தனியாக பிழைப்பதற்கு உன் தாய்மொழியை தூக்கி குளித்தோண்டி உன் தாயை வெட்டி போச்சுட்டு வாடா உனக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னா, நீங்கள் வாங்கிட்டு தாயை குளித்தோண்டி போச்சுட்டு அமைச்சர் பதவி வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு நீங்கள் சர்வேல் பண்ணுற மாதிரி நம்மளையும் பண்ண சொல்கிறாங்க. இவங்க இந்திக்காரன் கிடையாது இவங்க. அப்போ நீங்கள் இந்தி சிறப்பான மொழி ஏற்றுக்கிட்டா பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதில்லை, பண்பாடுன்னு ஆகிடுமா? இந்தி போலி திணிப்பை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க தான் பண்பாடு இல்லாதவங்கள தமிழ்நாட்டு எம்பிகள் இருந்திருப்பாங்க. ஒடியாவை சேர்ந்த கல்வி அமைச்சர் இருக்கார்ல, உன்னுடைய பண்பாட்டுக்கு சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டு எம்பிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிகள் மட்டும் இந்தியாவில் இல்லைன்னு சொன்னால், இந்திய அளவில் மாநில மொழி மக்களுக்கான உரிமை குரலே கிடையாதுங்க. நீங்கள் மற்ற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி கூட விட்டுருங்க, அவங்களாம் இங்கே தான் பேசுகிறாங்க. நாடாளுமன்றத்தில் நீட் எதிர்ப்பை பெருசாக முழங்குறதில்ல, நடைமுறைப்படுத்துகிறாங்க. புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அவங்க பெருசாக முழங்குறதில்ல.